வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது ஆர்ஆர்பி மெயின்ஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லெட்டரு எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டருக்கு எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, if the number of letter count is even, then previous letter of the reverse letter in English alphabet series. ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் லெட்டர் கவுண்ட்டு ஈவனாக இருந்தா, சரியா நல்லா கவனிச்சுக்கோங்க, டோட்டல் லெட்டர் கவுண்ட்டு ஈவனாக இருந்தா ஃபஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டர் எழுதணுமா. சரியா, என்னது ஃபஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டர். அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஏ டு எம் போட்டு அடுத்து என் டு இஜெட் போடுவீங்களே, ரிவர்ஸ் லெட்டர் கண்டுபிடிப்பீங்களே. ஸோ அப்படி அந்த ரிவர்ஸ் லெட்டர் பார்த்துட்டு அதோட ப்ரீவியஸ் லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் லெட்டர் கவுண்ட் ஈவனா, அப்போ என்ன சொல்கிறான்னா ரிவர்ஸ் லெட்டரோட ப்ரீவியஸ் லெட்டர் போடணுமா கோடுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொமெண்ட்டுன்னு இருக்கா. ஸோ உங்களுக்கு மொமெண்ட்டும் சொல்லித்தரேன், மேஜிக்கும் சொல்லித்தரேன், அப்போ தான் புரியும். ஈவன் லெட்டர் வச்சு ஒன்று பார்த்துருவோம், ஆடு வச்சு ஒன்று பார்த்துருவோம். ஸோ மொமெண்ட்டுன்னு இருக்கா. ஸோ எம்மோட ரிவர்ஸ் லெட்டர் என்ன, என். அதோட ப்ரீவியஸ் லெட்டர் என்ன, எம்மு தான். ஸோ கோடிங் பண்ணுறதுல லெட்டர் கோடிங் எம்மு. என்ன செய்கிறாங்க, ஒரு டோட்டல் லெட்டர் கவுண்ட் வந்து ஈவனாக இருந்தால் ரிவர்ஸ் லெட்டரோட ப்ரீவியஸ் லெட்டர் போடணும். சரிங்களா, ஃபஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டரோட ப்ரீவியஸ் லெட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் லெட்டர் கவுண்ட் ஈவனாக இருந்தால், ஈவன் மீன்ஸ் 6 லெட்டர் இருக்கா, அப்போ ஈவன் கவுண்ட்டு தானே. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டரோட ப்ரீவியஸ் லெட்டர் போடணும். சரியா, இதே டோட்டல் லெட்டர் கவுண்ட் ஆடா இருந்தா, சரியா, அதே ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டரோட நெக்ஸ்ட் லெட்டர் போடணும். அதுதான் இங்கே லெட்டர் கோடிங். ஸோ இந்த லெட்டர்லாம் கோட் பண்ணியிருக்காங்களே, அது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் நம்பர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 இருந்தால் ஒரு சிம்பிள், 5 இருந்தால் ஒரு சிம்பிள், 6 இருந்தால் ஒரு சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் லெட்டர் கவுண்ட் 6 இருக்கா, அதுக்கு என்ன சிம்பிள், ஆம்பர்சன் சிம்பிள். ஸோ சிம்பிள் இப்படி தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சா, சிம்பிள் இப்படி தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்பர் எப்படி பிளேஸ் பண்ணுறாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஈவனாக இருந்தால் சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர். இதே டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் கவுண்ட் ஆடாக இருந்தால் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எல்லாமே இந்த கொஸ்டினே டோட்டல் லெட்டர் கவுண்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லெட்டர் கவுண்ட்டை வச்சு தான் லெட்டரும் ஃபில் பண்ணுறாங்க, சிம்பிளும் ஃபில் பண்ணுறாங்க, நம்பரும் ஃபில் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, டோட்டல் லெட்டர் கவுண்ட்டு ஈவனாக இருந்தால் 6 தானே இருக்குது. ஸோ டோட்டல் லெட்டர் கவுண்ட்டு ஈவனாக இருந்தால் ஃபஸ்ட்டு லெட்டரோட நம்பர், லாஸ்ட் லெட்டரோட நம்பர், இந்த ரெண்டையும் சம் பண்ணிடணுமா 33. அப்போ பார்த்தீங்கன்னா எம் ஆம்பர்சன் 33 தான் எனக்கு மொமெண்டோட கோடு. இதே மேஜிக்கு சொல்கிறேன் பாருங்களேன், மேஜிக்குன்னு இருக்கா. இதே டோட்டல் லெட்டர் கவுண்ட் ஆடா இருக்கா. டோட்டல் லெட்டர் கவுண்ட் ஆடா இருந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டரோட நம்பர், லாஸ்ட் லெட்டரோட நம்பரை டிஃபரன்ஸ் பார்த்துடணும். அப்போ 10. ஸோ மொத்தமாக இதில் 5 லெட்டர் இருக்கா, 5 லெட்ரு ஆட் லெட்டர் கவுண்ட். டோட்டல் லெட்ரு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் லெட்டர் இஸ் ஆட், தென் நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ரிவர்ஸ் லெட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ரிவர்ஸ் லெட்டர். அப்போ எம்மோட ரிவர்ஸ் லெட்டர் என்ன, அதோட நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓ. அதை தான் இங்கே வந்து லெட்டர் கோடிங் பண்ணணும். டோட்டல் லெட்டர் கவுண்ட் ஈவனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டரோட ப்ரீவியஸ் லெட்டர் போடணும். இதே டோட்டல் லெட்டர் கவுண்ட் ஆடாக இருந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டரோட நெக்ஸ்ட் லெட்டர் போடணும். அப்போ ஓ. சிம்பிள் பார்த்தீங்கன்னா 5 லெட்டர் இருந்தால் அதுக்கு பெர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். ஸோ இப்படி தான் மக்களே எல்லாத்துக்குமே கோட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், இதுதான் கோடிங் டிகோடிங். ஸோ அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சீட்டிங் பஸ்ஸில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. சரியா, எப்படி ஈஸின்னு நான் சொல்கிறேன், கவனிங்க.
எப்பயுமே ஒரு பிளட் ரிலேஷனை வந்து ஒரு 2 விதமாக பிரிக்கலாம். 3 விதமாகவே பிரிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 டைப்ஸாக பிரிக்கலாம் ஒரு பிளட் ரிலேஷன் பசிலோ சீட்டிங்கோ. ஃபர்ஸ்ட் வந்து பசில் அப்ரோச் பண்ணிட்டு பிளட் ரிலேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது ஒரு டைப். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நீங்க பிளட் ரிலேஷன் ட்ரீயை ஃபார்ம் பண்ணாதான் உங்களால பார்த்தீங்கன்னா வந்து பசிலே சால்வ் பண்ண முடியும். தேர்ட் டைப்பு அட் அ டைம்லேயே நீங்க பிளட் ரிலேஷனையும் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும், பசிலையும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 டைப்பு தான் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் பசில்லே இருக்கு. சரியா? அப்ப இந்த கொஸ்டினை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்ரோச் பண்ண விதம் பிளட் ரிலேஷன் ட்ரீயை ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து பசிலை சால்வ் பண்ணேன். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷனையும் சால்வ் பண்ணிட்டு அட் டைம்ல பசிலையும் சால்வ் பண்ண முடியும். பட் இந்த கொஸ்டினுக்கு எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் ட்ரீயை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசில் டப்புன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸி. ஸோ நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல அன்னோன் பர்சன் அந்த பாக்ஸு இல்ல இந்த கான்சென்ட்ரிக் ரெக்டாங்கிள் சால்வ் பண்றதுக்கு இதை சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்டா எடுத்து. ஸோ சால்வ் பண்றேன், கவனிங்க. சால்வ் பண்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 8 person இருக்காங்க, 3 generation இருக்காங்க. பிளானிங் ஃபார் பிக்னிக்கு எய்தர் 2 dateல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எய்தர் 2 dateல போறாங்கன்றாங்க. என்னென்ன டேட்டு? ஜனவரி 3, ஜனவரி 16. அடுத்து ஏப்ரல் 3, ஏப்ரல் 16. அடுத்து ஜூன் 3, ஜூன் 16. அடுத்து ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 16. இப்படிதான் அவங்க போறாங்க. இந்த கொஸ்டினை நான் ஃபுல்லா ரீட் பண்ணதுல என்ன ஃபைன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளட் ரிலேஷன் ட்ரீயை ஈஸியா என்னால் டிராப் பண்ண முடியும், அதை டிராப் பண்ணிட்டு அடுத்ததை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷன் ட்ரீ ஃபார்ம் பண்றேன். என்னன்னா Q சன் பிளேஸ்டு ஆன் த ஈவன் நம்பர் டேட் ஹேவிங் ஈவன் நம்பர் டேஸ். இதெல்லாம் லைட்டா ரீட் பண்ணி விட்டுருவேன். Qக்கு ஒரு சன் இருக்கான்னு இதை வச்சே பார்த்துருவேன். Qக்கு ஒரு சன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். அடுத்து ஒன்லி 2 person between Q சன் அண்ட் T's ஒன்லி பிரதர். சரியா? அதாவது ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்கன்னா Q சன்னுக்கும் T பிரதருக்கும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. Q சன் T பிரதர்ன்னு சொல்றான்ல, அப்ப நான் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிடுவேன், Tக்கு ஒரு பிரதர் இருக்கான்றத புரிஞ்சுக்குவேன். புரிஞ்சா? ஆனா Qக்கு இன்னொரு சன் கூட இருந்து அது Tயா இருக்கலாம், ஆனா இந்த பர்சன் Tயா இருக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்குவேன். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஒன்லி 2 person between Q சன் அண்ட் T's ஒன்லி பிரதர்ன்றாங்களா? சரியா? இந்த இடத்துல ஆமா, இந்த இடத்துல T இருக்கலாமே. T ஒன்லி பிரதர். ஓகே, இந்த இடத்துல T இருக்கக்கூடாதுன்னு போட்டேன். கிடையாது, அது கிடையாது, விட்டுருக்க. Q சன் T ஒன்லி பிரதர். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், Qக்கு ஒரு சன் இருக்கான், Tக்கு ஒரு பிரதர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க, Tக்கு ஒரே ஒரு பிரதர் தான். நம்பர் ஆஃப் பர்சன் பிஃபோர் T ஸ்பௌஸ் ஆஃப் P. Pக்கு ஒரு ஸ்பௌஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து P who is a female சொல்லிட்டாங்க. அப்ப Pக்கு ஒரு கப்புள், ஸ்பௌஸ் மீன்ஸ் கப்புள், Pக்கு ஒரு கப்புள் இருக்காங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். T is the son of Q. நல்லா புரிஞ்சுக்கோங்க. T is the son of Q அப்படின்றாங்க. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா T is the son of Q. Tக்கு ஒரு பிரதர் இருக்கான். கிளியரா உங்களுக்கு? இப்ப எப்படி கனெக்ட் பண்ணேன்னு தெரியுதா? T is the son of Q and planned immediately after the father of P. இது ஒவ்வொன்றையும் பிளட் ரிலேஷன் ரீட் பண்ணும்போது நான் ட்ரீயை ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ இதை ரீட் பண்ணும்போது Pக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். Pக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். த ஒன்லி டாட்டர் ஆஃப் P. Pக்கு ஒரு டாட்டர் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிளான்டு ஆஃப்டர் ஹர் ஃபாதர் அப்படின்றாங்க. ஓகே, Pக்கு ஃபாதருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என்ன, த ஃபாதர் ஆஃப் U இஸ் சன் இன் லா ஆஃப் V. யூவோட ஃபாதர் வந்து வியோட சன் இன் லான்றாங்க. எப்படி சொல்றாங்க, யூவோட ஃபாதர் வியோட சன் இன் லா. யூவோட ஃபாதர்
வியோட சன்னின்லா. புரிஞ்சுச்சா? யூவோட ஃபாதர் வியோட சன்னின்லா அப்படின்றாங்க. வி who is the mother of S. வி who is the mother of S அப்படின்றாங்க. எஸ் ஃபீமேலாகவும் இருக்கலாம், எஸ் மேலாகவும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் இஸ் த மேல். ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களை. இந்த இடத்துல ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த பாருங்க. யூக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களுக்கு வி மேலே இருக்கான். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னதான் யூ இஸ் த சன் இன் லா ஆஃப் வி போட்டிருக்கேனா? யூ இஸ் த ஃபாதர் ஆஃப் யூ இஸ் த சன் இன் லா ஆஃப் வி. யூவோட ஃபாதர் சன் இன் லா ஆஃப் வி அப்படின்ட்டான். சொல்லிட்டு இப்போ எஸ் இஸ் த வி யூ இஸ் த மதர் ஆஃப் எஸ் அப்படின்றான். நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? எஸ் ஃபீமேலாக வரும்னு யோசிப்போம். ஆனால் எஸ் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஆர்ன்னு சொல்லிட்டான். அண்ட் வைஸ் வர்சான்னு சொல்லிட்டான். இந்த வைஸ் வர்சாக்கு என்ன அர்த்தம்னா, எஸ்ஸுக்கு 6 பிரதர் இன் லா, ஆருக்கு எஸ் பிரதர் இன் லான்னு அர்த்தம். எப்படி? எஸ்ஸுக்கு 6 பிரதர் இன் லா, ஆருக்கு எஸ் பிரதர் இன் லான்னு அர்த்தம். அப்போ எஸ் இஸ் த மேலுன்னு இதுல இருந்தே தெரியுது. அப்போ கண்டிப்பாக இவங்களோட சிப்ளிங்காக தான் எஸ் இருக்க முடியும். இப்போ அடுத்து என்ன சொல்றான்? ஆர் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் எஸ்ன்றான். அப்போ கண்டிப்பாக எனக்கு 6 இங்கே தான் வரும். புரிஞ்சா எப்படி போட்டிருக்கேன் பிளட் ரிலேஷன் ட்ரீ? அடுத்து என்ன சொல்றாங்க? யூ இஸ் த சன் ஆஃப் டீஸ் மதர் ஒன்லி டாட்டர். அதாவது டீயோட மதருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிப்ளிங் வராங்க. டீயோட மதருக்கு ஒரு டாட்டர், சரியா? அந்த டாட்டருக்கு ஒரே ஒரு சன் இருக்காங்க, அவங்க தான் யூ அப்படின்றாங்க. சரியா? யூ. இப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது நான் இதையும் கனெக்ட் பண்ணிடலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராமையும் பார்க்கும்போது நான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா யூக்கு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, சரியா? அவங்களுக்கு 2 சிப்ளிங், அதில் ஒன்று டி, இன்னொருத்த யாருன்னு தெரில. அப்போ யூவோட அம்மாவுக்கு ஒன்று டீயா, இன்னொருத்தவங்க யாருன்னு தெரிலன்ற பொழுதுதான் இந்த டயக்ராம் பார்க்கும்போது அது எஸ்ன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி பண்ணேன்னு புரியுதா? அது இந்த 2 டயக்ராமையும் மெர்ஜ் பண்றேன், சரியா? யூக்கு ஒரு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் யாரு? டி. இன்னொரு சிப்ளிங் யாருன்னு தெரியாம இருந்துச்சு. பட் இந்த டயக்ராமை பார்க்கும்போது வி எஸ் வந்து வியோட சன்னு தெரியுது நமக்கு இந்த டயக்ராம்ல பார்க்கும்போது, சரிங்களா? யூ மதரோட சிப்ளிங் தான் எஸ்ன்னு தெரியுது. இதை பார்க்கும்போது யூவோட மதரோட சிப்ளிங் தான் டீன்னு தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? யூ மதருக்கு டி எஸ்ன்னு 2 சிப்ளிங் இருக்காங்க, சரியா? அப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னா யூவோட மதருக்கு ஒரு பேரண்ட் கியூ இருக்காங்க, இதுல யூவோட மதருக்கு ஒரு பேரண்ட் வி இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்? எனக்கு பியும் கியூவும் கப்புலா இருப்பாங்கன்னு அர்த்தம். பியும் கியூவும் கப்புலா இருப்பாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? ஆர்ஸ் டாட்டர் அட்ஜசன்ட் டு ஹர் அங்கிள். ஆருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அங்கிள் இருக்காரு அப்படின்னு தெரியுதா? ஸோ இங்க ஆரோட டாட்டர் யாரு? இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஏன்னா ஆரோட சன்னு தான் யூ. அப்ப ஆருக்கு டாட்டர் இன்னொருத்தவங்க இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்து அவங்களுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. மேபி அது எஸ்ஸாவும் இருக்கலாம், டீயாவும் இருக்கலாம் அந்த அங்கிள். அடுத்து என்ன சொல்றாங்க? பி மதர் ஆஃப்டர் ஹர் கிராண்ட் சில்ட்ரன். பிக்கு ஒரு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. த நம்பர் ஆஃப் பர்சன் பிளான்டு பிட்வீன் எஸ் ஃபாதர் அண்ட் பீஸ் டாட்டர் இஸ் பி அண்ட் எஸ் பிரதர் ஆஃப் எஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். த நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் எஸ் ஃபாதர் அண்ட் பீஸ் டாட்டர் இஸ் சேம் அஸ் பிட்வீன் பி அண்ட் பிரதர் ஆஃப் எஸ். இங்க பாருங்களேன், இப்போ பி பிரதருக்கும், அதாவது பியோட பிரதருக்கும், எஸ்ஸோட ஃபாதருக்கும் பியோட டாட்டருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ
அத்தனை பேர் தான் பீக்கும் பிரதர் ஆஃப் எஸ்க்கும் நடுவில் இருக்கணும். பீக்கும் பிரதர் ஆஃப் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா? இப்போ எனக்கு இன்னும் இந்த டயக்ராம் மட்டும் பிளேஸ் பண்ணுமா? எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிட்டேன். இன்னும் இந்த பீக்கு ஒரு கப்புள் இருக்காங்க, பீக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, பீக்கு ஒரு டாட்டர் இருக்காங்கன்றத நான் கொண்டு வந்து இந்த டயக்ராமில் சேர்க்கணும். எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இருக்கிறது 8 பீப்புள். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சு. அப்போ பீக்கு ஒரு டாட்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியை கொண்டு போய் நான் எங்கே போடுவேன்? பியை கொண்டு போய் இங்கே தான் போடுவேன். பீக்கு ஒரு டாட்டர் இருக்காங்கன்னா பேலன்ஸ் உள்ள ஆல்ஃபபெட் என்ன? W. அதை கொண்டு வந்து இங்கே போடுவேன். சிம்பிளாக இருக்கா? நீங்கள் பிளட் ரிலேஷனை நீங்கள் தான் மெர்ஜ் பண்ணியிருக்கிறது கரெக்டாக யோசிக்கணும், இல்லாட்டி சொதப்பிடும். இப்போ கவனிங்க, இதில் Q சன் பிளான்ட் ஆன் த ஈவன் நம்பர் டேட், ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். அதாவது எனக்கு ஏப்ரல் 30 ஜூன் 30. சரியா? 30 நாள் உள்ள மாதங்களில் ஈவன் டேட்டில் Q சன் வரானா. அப்போ Q சன் எனக்கு யாரு? Qவோட சன் எஸ்ஸும் இருக்கா, டியும் இருக்கா. ஆனால் only 2% planning between Q's and T's only brother. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ Q சன் நல்லா புரிஞ்சு, Q சன் வந்து ஈவன் நம்பர் டேட்டு ஈவன் நம்பர் டேஸில் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஈவன் நம்பர் உள்ள மந்த் ஈவன் நம்பர் டேஸ்லாம் வரணும்ட்டாங்க. ஆனால் Q சன்னுக்கும் T பிரதருக்கும் நடுவில் ஒரு ஆளாம். அப்போ T பிரதர் Q சன்னுக்கு நடுவில் 2 பேர். ஸோ இப்போ நான் இதை என்ன செய்வேன்? 2 பாசிபிள் எடுப்பேனா? Q சன்னுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன செய்வேன்னா 4 பாசிபிள் எடுப்பேன். ஸோ T இங்கேயும் இருக்கலாம், T இங்கேயும் இருக்கலாம். ஒருவேளை எஸ்ஸாவும் இருக்கலாம், இங்கேயும் எஸ்ஸாவும் இருக்கலாம். புரிஞ்சா அந்த பாசிபிலிட்டி? Q சன்னு வந்து ஈவன் நம்பர் டேட்டு ஈவன் நம்பர் மந்தில் வரணும்யா. ஸோ T நான் இங்கே எடுக்கிறேன், T இங்கே எடுக்கிறேன். இவனும் Q சன் தானே, எஸ்ஸும் Q சன் தானே. எஸ் இங்கே எடுக்கிறேன், எஸ் இங்கே எடுக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? only 2% between Q's and T's only brother. அதாவது இப்போ Q சன்னை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா, T பிரதருக்கும் Q சன்னுக்கும் நல்ல 2 பேரா. அப்போ T பிரதருக்கும் Q சன்னுக்கும் நடுவில் 2 பேர்னா இங்கே 2 விட்டு இங்கே எஸ் போடுவேன், இங்கே 2 விட்டு இங்கே எஸ் போடுவேன், இங்கே இதில் இங்கே 2 விட்டு T இங்கே போடுவேன், இங்கே 2 விட்டு இங்கே T போடுவேன். புரிஞ்சா? The number of person before T is same as after P. So before T 3 பேர். அப்போ after number of person before T same as after spouse of P. Spouse of P யார் இங்கே? R. அப்போ the number of person before T is same as after spouse of P. R தான் ஸ்பௌஸ். அப்போ R தான் எடுக்கணும். இப்போ டீக்கு பிஃபோரில் 3 பேர்னா ஆருக்கு ஆஃப்டரில் 3 பேர். இப்போ டீக்கு அப்புறம் 2 பேர்னா நான் பியோட ஸ்பௌஸ் ஆனால் ஆருக்கு பிஃபோரில் 2 பேர் போடணும், இதில் போட முடியாது. இப்போ டீக்கு அப்புறம் ஒரு ஆள் அப்படின்னா ஆருக்கு பிஃபோர்லேயே ஒரு ஆள் இருக்கணும். இப்போ டீக்கு பிஃபோரில் 2 பேர்னா ஆருக்கு அப்புறமும் 2 பேர் இருக்கணும். இந்த பாசிபிலிட்டி கேன்சல். சரியா? த ஒன்லி இதில் என்ன சொல்கிறாங்க? T is the son of Q and planned immediately after the father of P. P யோட ஃபாதர் யாரு? V. கரெக்டா? சாரி, Q. P யோட ஃபாதர் Q. இது நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ T is immediately after father of P. அதாவது father of P யாரு? Q. அப்போ T is immediately after Q. போட்டாச்சு. T is immediately after Q. T is immediately after Q. The only daughter of P planned after her father. பியோட டாட்டர் அவங்களோட ஃபாதருக்கு அப்புறம் தான் வராங்க. எப்படி? the only daughter of P planned after her father. இப்போ பியோட டாட்டர் யாரு? W. ஸோ W வந்து அவங்க ஃபாதருக்கு அப்புறம் தான் வராங்களாம். Wயோட ஃபாதர் யாரு? R. சரிங்களா? அப்போ ஆருக்கு அப்புறம் தான் W வரணுன்றாங்க. புரிஞ்சா? ஆருக்கு அப்புறம் தான் W வரணுன்றாங்க. ஸோ ஆருக்கு அப்புறம் தான் எனக்கு W வரணும். ஸோ இங்கே எங்கேனாலும் W வரலாம்.
இதெல்லாம் ரிலேஷன். சரியா, இதெல்லாம் ரிலேஷன் பார்க்கறது, இதை விட்டுருங்க. ஆர்ஸ் டாட்டர் அட்ஜசன்ட் டு ஹர் அங்கிள், அதாவது ஆரோட டாட்டர் அட்ஜசன்ட் டு ஹர் அங்கிள், எஸ் கிட்டையும் டபிள்யூ வரலாம், டி கிட்டையும் டபிள்யூ வரலாம். ஆனால் ஆருக்கு அப்புறம் டபிள்யூ வரணும். ஸோ ஆருக்கு அப்புறம் டபிள்யூ வரணும், எஸ் கிட்டையும் வரலாம், டி கிட்டையும் வரலாம். ஆருக்கு அப்புறம் டபிள்யூ வரணும், எஸ் கிட்டையும் வரலாம், டி கிட்டையும் வரலாம். இருக்கட்டும், அது ஆருக்கு அப்புறம் டபிள்யூ வரணும், எஸ் கிட்டையும் வரலாம், டி கிட்டையும் வரலாம். The mother of P planned after her grandchildren, அதாவது பியோட மதர் யாரு? பியோட மதர் வி. ஸோ வி பிளான்டு ஆஃப்டர் ஹர் கிராண்ட் சில்ட்ரன்னா யூக்கும் டபிள்யூக்கும் அப்புறம் தான் வி வரணும். என்ன அர்த்தம்? யூக்கும் டபிள்யூக்கும் அப்புறம் தான் வி வரணும். இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? டபிள்யூ ஆருக்கு அப்புறம் வரணும், ஆனால் டபிள்யூக்கு அப்புறமே வி வரணும். இதுல பாத்தீங்கன்னா இங்கே தான் வி வரணுன்றது எனக்கு தெரிஞ்சிடும். டபிள்யூன்றது எஸ்ஸுக்கு முன்னாடி வரலாம், இல்லை எஸ்ஸுக்கு அப்புறமும் டபிள்யூ வரலாம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் எஸ் ஃபாதர் அண்ட் பி டாட்டர், அதாவது எஸ்ஸோட ஃபாதர் பியோட டாட்டர் டபிள்யூ. கியூக்கும் டபிள்யூக்கும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் பி அண்ட் பிரதர் ஆஃப் எஸ். அதாவது பி அண்ட் பிரதர் ஆஃப் எஸ் யாரு? எஸ்ஸோட பிரதர் டி. இப்போ பாருங்க, கியூக்கும் டபிள்யூக்கும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்காங்க. சரியா? இப்போ கியூக்கும் டபிள்யூக்கும் உள்ள 2 பேர்னா டிக்கும் பிக்கும் உள்ள 2 பேர். இதில் பார்த்தீங்கன்னா கியூக்கும் டபிள்யூ, இங்கே டபிள்யூ போட்டால் பிடி பக்கத்தில் போட முடியாது. கரெக்டா? சரி, இங்கே போகிறேன் டபிள்யூவை. கியூக்கும் டபிள்யூக்கும் உள்ள 2 பேர்னா பிக்கும் டிக்கும் உள்ள 2 பேர் போடவே பாசிபிலிட்டி கேன்சல். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். பி பேலன்ஸ் உள்ள யூ இங்கே பி யூ கியூ டி ஆர் டபிள்யூ எஸ் பி. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் மக்களே. இது கொஞ்சம் நம்ம பிளட் ரிலேஷனை யோசித்து சால்வ் பண்ணோம்னா, இங்கே நம்ம சால்வ் பண்ணுறது ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் பர்சனில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், மேலே சால்வ் பண்ணுறது. புரிஞ்சா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். கிளியராக இருக்குங்க? ஓகே தானா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து இது இன்இக்வாலிட்டி. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சிம்பிள் எல்லாத்தையும் இன்இக்வாலிட்டி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி இருக்கா, எஃப் ஆம்பர்சன்ட் ஆர் டாலர் டி பர்சன்டேஜ் யூ ஹேஷ் ஒய் பர்சன்டேஜ் ஐ இப்படி இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? ஆர் பர்சன்டேஜ் இ அட் டபிள்யூ ஆம்பர்சன்ட் சி பர்சன்டேஜ் எல். அப்படியே மாத்துங்க. என்ன செய்யணும்னா, ஆம்பர்சன்ட்டுக்கு என்ன சொல்றான்? கிரேட்டர் தென். டாலருக்கு என்ன சொல்றான்? லெஸ் தென். அட்டுக்கு என்ன சொல்றான்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. சாரி, பர்சன்டேஜுக்கு என்ன சொல்றாங்க? ஈக்குவல் டு. ஹேஷுக்கு என்ன சொல்றாங்க? ஸ்மாலர் தான் ஆர் ஈக்குவல் டு, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. பர்சன்டேஜுக்கு என்ன சொல்றாங்க? ஈக்குவல் டு. பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் டு. அட்டுக்கு என்ன சொல்றாங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஆம்பர்சன்ட்டுக்கு என்ன சொல்றாங்க? கிரேட்டர் தென். பர்சன்டேஜுக்கு என்ன சொல்றாங்க? ஈக்குவல் டு. இப்படி மாத்திட்டு கன்க்ளூஷன் பாருங்க. என்ன ஹேஷ் எஃப்ன்றாங்க. ஹேஷ் என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ என்ன லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்ஆன்னு பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா என்னிலிருந்து டிராவல் பண்ணுங்க. என்ன லெஸ் தென்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே இங்கே வந்துருச்சுன்னா இது ஃபாலோ ஆகாது. கரெக்டா? ஆம்பர்சன்ட். ஆம்பர்சன்ட்னா என்ன? கிரேட்டர் தென். ஸோ ஒய் கிரேட்டர் தென் டபிள்யூவான்னு பாருங்க. சரியா? ஒய்லேருந்து ட்ராவல் பண்ணி ஆருக்கு போகிறோம். அப்போ என்ன வருது? ஒய்லேருந்து ட்ராவல் பண்ணி ஆருக்கு போனால் ஒய் கிரேட்டர் தென் ஆறு கிடைக்குது. இப்போ ஆர்லேருந்து டபிள்யூ ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஒய் கிரேட்டர் தென் டபிள்யூ. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் தான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிளை வந்து இன்இக்வாலிட்டி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஃபாலோயிங் நம்பர்ஸ் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் அன்சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன்றாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த நம்பரையே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அரேஞ்ச் பண்ணும்போது பொசிஷன் மாறாமல் இருக்குது எது அப்படின்னு கேட்குறான். எத்தனை நம்பர்ஸில் பொசிஷன் மாறாமல் இருக்குதுன்னு கேட்குறான். ஸோ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன்
none of the number unchanged its position. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதில் தான் நம்ம விழுந்திருப்போம். இப்போ இது பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் ஒன்றாவது இருக்கு, இதுலேயும் பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் ஒரு நம்பராவது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? ஸோ அன்சேஞ்ச் ஆகாம இருக்கிறத அவன் கேட்கல, என்ன கேட்கிறானா அன்சேஞ்ச் ஆயிருக்கிறது கேட்கிறான். நன் ஆஃப் த நம்பர் அன்சேஞ்ச் அவன் கேட்கிறான். சரியா? நன் ஆஃப் த நம்பர் அன்சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன். ஸோ சேஞ்ச் ஆகி ஒண்ணுமே சிங்க் ஆகாம இருக்கிறத கேட்கிறான். அப்ப ஒன்லி 3 தான் எனக்கு அப்போ இருக்கு. ஸோ இது ஈஸி மக்களே, இந்த டைரக்ஷன் வந்து ஈஸி, நான் சொல்லித்தரேன் கவனிங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு பிராக்கெட்குள்ள ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். சரியா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து என்ன செஞ்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான். சில பேருக்கு புதுசாக பார்க்கும்போது குழப்பமா இருக்கும். எப்படி சால்வ் பண்ணுறேன்னு கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டு சிம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்கான்? நார்த்துன்னு சொல்லியிருக்கான். அப்போ அட்டு சிம்பிள் எதை குறிக்குது? நார்த்தை குறிக்குது எனக்கு. ஆனால் பிராக்கெட்குள்ள இருந்து இங்கே கொடுத்துருக்கிறதுல எவ்வளோ மைனஸ் ஆயிருக்கு? 6 மைனஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? அட்டு சிம்பிள் வந்திருந்தா பிராக்கெட்ல உள்ள நம்பர்ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும் டிஸ்டன்ஸ்க்கு, நார்த் டைரக்ஷன் அப்படின்னு தெரியுது. ஹேஷ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுத்தை குறிக்குது. சரியா? இங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல உள்ள நம்பர்ல இருந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறது +2 கூடி இருக்கு. அப்ப ஹேஷ் வந்தாலே அவன் பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறதுல +2 கூட்டணும்னு அர்த்தம். ஸோ டாலர் வந்திருக்கு. டாலர்னா என்ன? ஈஸ்ட். பிராக்கெட்ல உள்ளதுல இருந்து 4 மைனஸ் பண்ணியிருக்கேன், -4. புரிஞ்சுங்களா? அப்ப இதுல என்ன பர்சன்டேஜ்னா என்ன? +5. பர்சன்டேஜ்னா என்ன செய்யணும்? வெஸ்ட் போடணும், +5. பிராக்கெட்ல உள்ளது வந்து +5. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கொஸ்டினை? கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன? எனக்கு வெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கியூவோட வெஸ்ட் சைடில் எஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு? பிராக்கெட்டுக்குள்ள 6 இருக்கு. பர்சன்டேஜ் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் வந்தா பிராக்கெட்குள்ள இருக்க டிஸ்டன்ஸை விட +5 கூட்டி போடணும். சரியா? பிராக்கெட்ல 6 இருக்குன்னா 6 + 5 எனக்கு என்ன ஆகும்? 11 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கு. புரிஞ்சா? அடுத்து கியூ அட்டு பி. அட்டு எதை குறிக்குது? நார்த்தை குறிக்குது. அப்ப பியோட நார்த்ல கியூ. இப்போ அட்டு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? பிராக்கெட்ல உள்ள இருந்து 6 மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே பிராக்கெட்ல 21 இருக்குன்னா இதுல 6 மைனஸ் பண்ணோம்னா 15 மீட்டர். இங்க நீங்க என்ன ஃபில் பண்றீங்களோ அது சம்பந்தமான க்ளூவையே தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் QS QB தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து FG இருக்கு. இந்த 3 லெட்டரோட கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆகிறத பாருங்க. DB எடுக்கலாம். டாலர் எதை குறிக்குதுன்னா ஈஸ்ட்டை குறிக்குது. அப்போ பியோட ஈஸ்ட்ல எனக்கு B 21 இருக்கா? டாலர் என்ன குறிக்குது? -4. அப்போ 21 - 4 என்னது? 17. ஸோ பியோட ஈஸ்ட்ல 17 மீட்டர்ல B. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இதில் வந்து வேற என்ன இருக்கு? SE இருக்கு பாருங்க. E#S. ஹேஷ் எதை குறிக்குது? சவுத்தை குறிக்குது. அதாவது எஸ்ஸோட சவுத்தில் E 8. ஸோ ஹேஷ்ன்றப்ப நம்ம என்ன செய்யணும்? +2 பண்ணணும். அப்போ இதில் என்ன அர்த்தம்? எஸ்ஸோட சவுத்தில் 10 மீட்டர்ல E இருக்குன்னு அர்த்தம். அடுத்து E பர்சன்டேஜ் Fன்றான். பர்சன்டேஜ் எதை குறிக்குது? பர்சன்டேஜ் வந்து +5 வெஸ்ட்டை குறிக்குது. அப்போ பிராக்கெட்ல உள்ள இருந்து +5, ஆனால் வெஸ்ட்டை குறிக்குது. அப்போ எஃப்ஓட வெஸ்ட்டில் E. எஃப்ஓட வெஸ்ட் சைடில் E. டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்க. பர்சன்டேஜுக்கு என்ன இருக்கு? +5 பண்ணணும். அப்போ 7 + 5 வந்து 12 மீட்டர்.
சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ FG எடுக்கலாம்ல, அட்டு எதை குறிக்குது, -6. அப்போ இதில் -6 பண்ணால் 14 மீட்டர். சரியா? அப்போ ஜியோட நார்த்தில் F 14 மீட்டர். ஜியோட நார்த்தில் F 14 மீட்டர். கிளியரா எல்லாத்துக்குமே? கிளியரா புரிஞ்சா? அடுத்து என்ன இருக்கு, H டாலர் G. H டாலர் G. டாலர் எதை குறிக்குது, 22 மீட்ரு, ஆனால் -4. அப்போ இது -4 போட்டோம்னா 15. அப்போ ஹச்சுக்கு ஜிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15. டாலர் வந்து ஈஸ்ட்டை குறிக்குது. அப்போ ஜியோட ஈஸ்ட் சைடில் H 15 மீட்டர். அடுத்து HL இருக்கா, 22. என்ன சொல்கிறாங்க, ஹேஷ் இருக்கு. அப்போ எல்லோட சவுத்தில் H 22. ஹேஷ் என்ன குறிக்குது, +2 குறிக்குது. அப்போ 24 மீட்டர். +2னா 24. அப்போ எல்லோட சவுத்தில் 24 மீட்டரில் இருக்காங்க. கரெக்டாக இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நிற்குமா, இங்கே ஸ்ட்ரெயிட் லைனில் 24 மீட்டர், இங்கே எல். சிம்பிள் மக்கள், அவ்வளோதான். இதுதான் டயக்ராம், நோட் டயக்ராம். கிளியராக எல்லாத்துக்குமே? சிம்பிள். வேறு ஏதாவது இருக்கா? எல்லாமே முடிச்சிட்டோம். LC மட்டும் இருக்கு. டாலர் எதை குறிக்குது, -4. அப்போ இதில் -4 போட்டோம்னா, இதில் -4 போட்டோம்னா என்ன வரும், 17 மீட்டர் வருமா? சாரி, இதை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இங்கே இருக்கு LC. 11ல் -4 போட்டோம்னா 7 மீட்டர். சரியா? டாலர் எதை குறிக்குது, ஈஸ்ட்டை குறிக்குது. அப்போ சியோட ஈஸ்டில் எல். அப்போ சியோட ஈஸ்ட் சைடில் எல். ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன செய்யணும், டாலர் சிம்பிள் வந்தால் 4 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 7 மீட்டர் யூனிட்ஸ். ஆமாம், சரிங்களா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும். அடுத்து சிலாயிசம். ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இதுதான் வரும்னு கொடுத்துட்டான். ஆம்பர்சன்னா சம் ரிலேஷன், அட்டுனா ஆல் ரிலேஷன், ஹேஷ்னா நோ ரிலேஷன், டாலர்னா ஒன்லி எ ஃபியூ, பர்சன்டேஜ்னா ஒன்லி, இந்த சிம்பிள்னா சம் நாட், பீட்டா சிம்பிள்னா பாசிபிலிட்டி அப்படின்னு அவன் தெளிவாக கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம், ஒரே நிமிஷம் இருக்கு, வாய்ஸ் டல்லாம் கேட்குதா, ஒரே நிமிஷம் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து வாய்ஸ் கேட்குதுல, கிளியராக கேட்குது. அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். மெடிக்கல் ஆம்பர்சன் டைப்பிக்கல்னு இருக்கா, ஆம்பர்சன் எதை குதிக்குது, சம்மு. அப்போ சம் மெடிக்கல் ஆர் டைப்பிக்கல் அப்படின்னு ட்ரா பண்ணும். சரியா? அடுத்து டைப்பிக்கல் அட்டு கெமிக்கல்னு கொடுத்துருக்காங்க. அட்டு எதை குறிக்குது, ஆளை குறிக்குது. அப்போ ஆல் டைப்பிக்கல் ஆர் கெமிக்கல் எப்படி போடணும். அடுத்து டாலர் கொடுத்துருக்காங்க கெமிக்கல் ரேடிக்கலுக்கு. அப்போ டாலர் எதை குறிக்குது, ஒன்லி எ ஃபியூ குறிக்குது. ஒன்லி எ ஃபியூ கெமிக்கல் ஆர் ரேடிக்கல், ஒன்லி எ ஃபியூ கெமிக்கல் ஆர் ரேடிக்கல் இப்படி ட்ரா பண்ணணும். அடுத்து ஹேஷ் ரேடிக்கல் பொலிட்டிக்கலுக்கு ஹேஷ் கொடுத்துருக்கேன். ஹேஷ் என்னது, நோ ரேடிக்கலில் பொலிட்டிக்கல், நோ ரேடிக்கல் இஸ் பொலிட்டிக்கல். அடுத்து கன்க்ளூஷன் போகிறோம். ஒவ்வொரு கன்க்ளூஷனாக செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடிக்கல் ஆம்பர்சன் பீட்டா அப்படின்னா என்ன, ஆம்பர்சன்னா சம்மு, பீட்டானா பாசிபிலிட்டி. ஸோ சம் ரேடிக்கல் ஆர் மெடிக்கல் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். அடுத்து மெடிக்கல் ஆம்பர்சன் கெமிக்கல்னு இருக்கு. ஆம்பர்சன் இது சம்ம குறிக்குது. சம் மெடிக்கல் ஆர் கெமிக்கலான்னு கேட்குறான். எனக்கு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எனக்கு ரைட் ஆகுது எல்லாமே. அதாவது ஃபுல்லுமே ரைட் ஆகணும். எனக்கு ரேடிக்கல் டு மெடிக்கல் பார்க்கும்போது ரைட் ஆச்சு, மெடிக்கல் டு கெமிக்கல் பார்க்கும்போது ரைட் ஆச்சு. இப்படி ஃபுல்லுமே ரைட் ஆகிறதா ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேடிக்கல் மெடிக்கல் ரைட் ஆகி இந்த மெடிக்கல் பொலிட்டிக்கல் தப்பானா இது தப்பு தான். எனக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் ஆனாதான் அது கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சா தெளிவா? ஸோ இந்த மாதிரி எல்லா சிலாயிசமும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்ததா ஒரு 14% இருக்காங்க, கான்சென்ட்ரிக் டேபிளில் உட்காந்துருக்காங்க.
சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கான்சென்ட்ரிக் டேபிளில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இதுதான் டேபிள், இது ஒரு டேபிள், இதை சுற்றி வெளியே ஒரு டேபிள், இதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் டேபிள்னு அர்த்தம். இதுதான் கான்சென்ட்ரிக் டேபிள். இதில் என்ன சொல்கிறான், 3 person சிட்டிங் ஆன் லாங்கர் சைடு ஆஃப் த இன்னர் ரெக்டாங்குலர் டேபிள். அதாவது இன்னர் டேபிளோட லாங்கர் சைடில் வந்து 3 பேர் உட்காந்துருக்கான். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் லாங்கர் சைடு, இது ஷார்ட்டர் சைடு. சரியா? ஸோ லாங்கர் சைடில் இன்னர் டேபிளில் 3 பேர் உட்காந்துருக்கான். 1 person சிட் ஆன் ஈச் கார்னர், 1 person சிட் ஆன் மிடில் ஆன் அவுட்ரு டேபிள். அதாவது அவுட்ரு டேபிளில் கார்னரில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. சரியா? மிடில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். போட்டாச்சா? The person sitting in inner table facing away from the center. இன்சைட்ல உள்ளவே away from the centerல உட்கார்ந்திருக்கான். அவுட்சைட்ல உள்ளவே facing center. போட்டாச்சா? Consecutive alphabet named person not sitting together. அதாவது இங்கிலீஷ் ஆல்பபெட் இப்போ ஏபின்றது ஏபிசிடின்னு இருக்கா, இப்போ ஏபி பக்கத்தில் இருக்க ஆல்பபெட்டில், ஆனால் இந்த இடத்துல சீட்டிங்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றான். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம். எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏவோட தேர்ட் ரைட் கேல ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இன்னர் டேபிள் ஒரே நிமிஷம் மக்கள், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தண்ணி குடுமா, தண்ணி காலி ஆயிடுச்சு, வீடியோ போயிட்டு தண்ணி ஒரே நிமிஷம் மக்களே வந்துடுறேன். போமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. சாரி மக்கள், ஃபேமிலிகள் ஆயிட்டாலே சில பிரச்சனைகளை சமைச்சுதான். சரி கவனிங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்வேன், இங்கே ஒரு பாசிபிள் எடுக்கலாமா, ஏவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் கே. சரியா? இன்னொரு பாசிபிள் இங்கே கூட எடுக்கலாம். இந்த எடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது ஏ ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்திருக்காங்க, ஏவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் கே, இது ஒரு பாசிபிள். இன்னொரு பாசிபிள் இங்கே எடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் கே, போத் ஆர் ஃபேசிங் அவே ஃப்ரம் த சென்டர். அடுத்து என்ன சொல்றேன், 1 person சிட் பிட்வீன் ஏ அண்ட் டி. சரியா? அப்போ ஏக்கு 1 விட்டு டி இங்கே வரும், ஏக்கு 1 விட்டு டி இங்கே வரும். நீங்கள் கேட்கலாம், சார் கே கிட்ட இப்படி 1 விட்டு டி போடலாமேன்னு. அவன் தான் சொல்லியிருக்கான், டி வந்து நெய்தர் அட்ஜசன்ட் டு கே நார் ஹெச்ன்னு இருக்கான். அதனால தான் 1 விட்டு இங்கே கே கிட்ட டி போடாமல் இங்கே போட்டிருக்கான். புரிஞ்சா எல்லாத்துக்குமே? கிளியரா? இந்த சம்மும் கொஞ்சம் ஈஸி தான், கான்சென்ட்ரிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிளட் ரிலேஷன் ஈஸி. ஏன்னா அதில் வந்து நான் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணனால மேபி உங்களுக்கு பிளட் ரிலேஷன் அப்ரோச் பண்ணுறதே தெரியாமல் கஷ்டமாக இருக்கலாம். அப்படி உள்ளவங்க இதை ஃபஸ்ட்டாக அப்ரோச் பண்ணிக்கோங்க, இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டாக அப்ரோச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு இதில் தெளிவாக காட்டுறேன். இதில் டயக்ராம் ட்ராப் பண்ண முடியாத இப்படியே வச்சேன் மக்கள். அதாவது எல்லோட தேர்ட் லெஃப்ட் ஜேன்னு சொல்கிறாங்க. சரியா? எல்லோட தேர்ட் லெஃப்ட் ஜே, 1 person பிட்வீன் எல் அண்ட் சி, சி who does not மிடில் சைடு அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? எல்லோட தேர்ட் லெஃப்ட் ஜே. சரிங்களா? எல்லோட தேர்ட் லெஃப்ட் ஜே, எல்லுக்கும் சிக்கும் உள்ள ஒரு பர்சன், சி டஸ் நாட் சிட்ஸ் அட் த மிடில் அப்படின்ட்டான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கே எள்ளு போட முடியாது. சரியா? இங்கே எள்ளு போட்டால் தேர்ட் லெஃப்ட் ஜே போட முடியாது. நீங்கள் இன்சைட்லேயே எள்ளு ஜே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அவுட் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? அவுட் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அவுட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நான் என்ன செய்வேன்னா, கண்டிப்பாக எல்லா கார்னரில் தான் எடுப்பேன். எல்லாம் என்ன செய்வேன், கார்னரில் தான் எடுப்பேன். ஏன் கார்னரில் எடுக்கிறீங்க சார் அப்படின்னா வந்து எல்லுக்கும் சிக்கும் உள்ள 1 person சொல்லியிருக்காங்க, சி மிடில் உட்கார மாட்டான்னு இருக்காங்க. அப்போ சி கார்னரில் எடுத்தா சிக்கும் எல்லுக்கும் உள்ள 1 personனா கண்டிப்பாக எல்லும் கார்னரில் தானே இருப்பான். இப்போ எல்லோட தேர்ட் லெஃப்ட் ஜேன்றாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமுக்கு 2 பாசிபிள் வரும். ஒரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா
எல்லுக்கு லெஃப்டில் ஒரு சியை போட்டு ஒரு பாசிபிளும் எல்லுக்கு ரைட்டில் சியை போட்டு ஒரு பாசிபிள் வரும். நான் சொல்கிறது புரியுதா? இந்த பாசிபிளே எல் இங்கே போட்டு சி இங்கே போட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டு, இங்கே ஜே போடுவோம். இன்னொன்று என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பாசிபிள்லே வந்து எல் இங்கே போட்டு எல்லோட ரைட் சைடில் சி போட்டு எல்லுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டு, இங்கே ஜே போடுவோம். புரிஞ்சா உங்களுக்கு எப்படின்னு? அதே மாதிரி தான் இதுலேயும் எல்லுக்கு ரைட்டில் சி போட்டு எல்லுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஜே, இது ஒரு பாசிபிள். இன்னொன்று என்னது, எல்லுக்கு லெஃப்ட் சைடில் சி போட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், இங்கே ஜே போட ஒரு பாசிபிள். ஆக மொத்தத்தில் 4 பாசிபிலிட்டி வந்துருச்சு. கிளியரா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2% சிட் பிட்வீன் சி அண்ட் எம்ன்றாங்க. ஸோ சிக்கு எம்முக்கு உள்ள 2% போகணுன்றாங்க. இப்போ நான் சி இங்கே இருக்கா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று விட்டு இங்கே எம்மு போடலாம். ஆனால் இந்த க்ளூ இப்போ தான் வருது, யூஸ் ஆகுது. கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபாபெட்டிக் நேம்டு பர்சன் ஆர் நாட் சிட்டிங் டுகெதர். எல்லுக்கு பக்கத்தில் எம்மு போட முடியாதுல்ல, ஸோ 1 2 விட்டு இங்கே எம் போடுவேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சி இங்கே இருக்கா, 2 விட்டு இங்கே எம்மு போட மாட்டேன், 2 விட்டு இங்கேயும் எம்மு போட முடியாது. அப்போ அந்த பாசிபிலிட்டி எனக்கு கேன்சல் ஆயிரும். இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா சி இருக்கானா, 2 விட்டு இங்கே எம்மு போட முடியாது, 2 விட்டு இங்கே எம் போட முடியாது, இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதில் சி இருக்கானா, 2 விட்டு இங்கே எம் போட முடியாது, 2 விட்டு இங்கே எம் போடலாம். சரியா? ஒன்லி 1% பிட்வீன் இ அண்ட் எம்ன்றாங்க. சரியா? எம் இங்கே இருக்கா, 1 விட்டு இங்கே ஜே இருக்குது, போட முடியாது, 1 விட்டு இங்கே இ. ஸோ எம் இங்கே இருக்கா, 1 விட்டு இங்கே ஜே இருக்குது, 1 விட்டு இங்கே இ போட்டுடலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, 1% பிட்வீன் ஹச் அண்ட் ஐ. 1% பிட்வீன் ஹச் அண்ட் ஐன்றாங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்யலாம், ஹச்சுக்கு ஐக்கு உள்ள 1%றாங்க. கண்டிப்பாக எனக்கு வெளியே வந்து எங்கே அச்சு போடலாம்னா, இங்கே அச்சு போடலாமா, இங்கே ஹச்சு இங்கே ஐ போடலாம், இல்லை இங்கே அச்சு இங்கே ஐ போடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, உள்ளேயுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹச்சு கிட்ட டி வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ இங்கே அச்சு போட முடியாதுன்னா நீங்கள் இங்கே அச்சு போட்டு இங்கே ஐ போடலாம். இந்த ஒரு பாசிபிலிட்டி. வேற என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் ஹச் அண்ட் என் இஸ் 1 more than the ஜி அண்ட் எஃப். ஜிக்கு எஃப்க்கும் நடுவில் இருக்கிறது காட்டிலும் ஹச்சுக்கு என் 1 கூட இருக்கணும். இந்த கவுண்டர் ஃப்ரம் த ரைட் ஆஃப் ஹச் அண்ட் ஜி. ஜி பி சிட்டிங் டுகெதர். அதாவது இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் மக்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா வந்து ஜிபி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணுமா, எனக்கு அவுட்ரு பார்ட்டில் அட்ஜசன்ட் பிளேசஸே கிடையாது. எல்லா இடத்துலையும் மிடில் ஒரு ஆள் வந்துடுறாங்க, அட்ஜசன்ட் பிளேஸே கிடையாது. எனக்கு இன்னர் பார்ட்டில் இந்த 2 இடத்துல மட்டும்தான் அட்ஜசன்ட் பிளேஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே அவுட்ரு பார்ட்டில் எனக்கு அட்ஜசன்ட் பிளேஸே இல்லை. அப்போ இன்னர் பார்ட்டில் தான் ஜிபி போட முடியும், ஏக்கு அட்ஜசன்ட்டில் பி போட முடியாது. ஸோ இதுதான் பி, இது ஜி. ஸோ இதுலேயுமே ஏக்கு அட்ஜசன்ட்டில் இங்கே பி போட முடியாது, இதுதான் ஜி, இதுதான் பி. போட்டாச்சா? கிளியரா இது? அப்போ கண்டிப்பாக ஹச்ஐ வெளியே தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ நான் இங்கே போட முடியாது, அதாவது இங்கே தான் ஹச்ஐ ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை இங்கே தான் ஹச்ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னால் இங்கே தான் ஹச்ஐ, இங்கே தான் ஹச்ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஜே பக்கத்தில் ஐ வரக்கூடாது. ஸோ இது ஐ, இது ஹச். இங்கே ஜே பக்கத்தில் ஐ வரக்கூடாது, இங்கே ஹச், இங்கே ஐ. இப்போ ஹச்சோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது ஹச்சுக்கும் எண்ணுக்கும் நடுவில் எத்தனை பேர் அப்படின்னா, எண்ணு வந்து ஹச் இருக்க அவுட்டர் டேபிளில் தான் இருப்பான்னு அர்த்தம். ஹச்சோட ரைட்டில் கவுண்ட் பண்ணும்போது ஹச் எண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ எண்ணு வந்து அவுட்டர் டேபிளில் தான் இருப்பான்னு அர்த்தம். ஸோ பேலன்ஸ் உள்ள எஃப் இந்த இடத்துல இருப்பான், பேலன்ஸ் உள்ள எஃப் இங்கே வந்து இந்த இடத்துல இருப்பான். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹச்சோட ரைட்டில் எஃப்போட ரைட்டில் பார்க்கும்போது, ஹச்சோட ரைட்டில் எஃப்போட ரைட்டில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்போ ஹச்சோட ரைட்டில் பார்க்கும்போது ஹச்சுக்கு எண்ணுக்கு நடுவில் 2 பேரா, இதில் பார்த்தீங்கன்னா எஃப்போட ரைட்டில் பார்க்கும்போது எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஸோ கரெக்ட் தான், 1 more than தான் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா ஹச்சோட ரைட்டில் பார்க்கும்போது ஹச்சுக்கு என்னுக்குள்ள ஒரு ஆள். அதே மாதிரி எஃபோட ரைட்டில் பார்க்கும்போது எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் 3 பேர். இப்போ எது கரெக்டாக இருக்கு? HN இஸ் ஒன் மோர் தென் த GF. கரெக்ட் தானே? சாரி மக்கள், எஃபோட ரைட் இப்படி பார்க்கணுமா? 1. இதில் பார்த்தீங்கன்னா எஃபோட ரைட்டு இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்தா 3. சாரி மக்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் 2 தப்பாக ஆகுது. என்னன்னா எஃபோட ரைட்டில் பார்க்கும்போது எஃப்க்கும் ஜிக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஹச்சோட ரைட்டில் பார்க்கும்போது ஹச்சுக்கு எண்ணுக்கு நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் ஜிஎஃப்ல 0 இருக்குன்னா HNல 1 இருக்கணும். அப்போ ஜிஎஃப்ல இங்கே 3 இருக்குன்னா இங்கே 4 இருந்திருக்கணும். 2 தான் இருக்குது. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இது கரெக்டாக வருது. ஜிஎஃப்க்கு நடுவில் 1 இருக்காங்க அப்படின்னா இதில் 2 இருக்காங்க. ஸோ கேஸ் 1 இஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஈஸி தானே? தெளிவாக புரிஞ்சா? ஸோ அடுத்து ஆல்ஃபா நியூமரிக்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்ல 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 கவனிச்சுக்கோங்க மக்களே. ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ 2 மணி நேரத்தை தாண்டிடுது மக்களே. இப்பயே 49 நிமிஷம் வந்துருச்சு பாருங்க. அதனால ஹிண்ட்டு அப்ரோச் போட்டு சில கொஸ்டின் கொடுக்குறேன். சில கஷ்டமான பசில் சீட்டிங் வந்து சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காணாது. எக்ஸ்பிளனேஷனே வைக்காம விட்டாங்க மக்களே. ஒன்றுமே இல்லை. இது தெளிவாக நான் போடுறேன் பாருங்களேன். நானே சால்வ் பண்ணுறேன். கவனி. சில பேருக்கு இது மேபி புரிஞ்சிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 1 என்ன சொல்கிறான்? கன்சிடர் 13 இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் இன் ரிவர்ஸ் ஆல்பபெட் ஆர்டர். அதாவது லாஸ்ட் 13 லெட்டர் இருக்குல்ல, எண்ணிலிருந்து இஜெட், லாஸ்ட் 13 இதுதான் கரெக்டா? இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் லாஸ்ட் 13 எண்ணிலிருந்து இஜெட். இதை ரிவர்ஸ் எழுத சொல்கிறோம். எப்படின்னா ஸ்டெப் 1 இஜெட்டு, ஒய், எக்ஸு, டபிள்யூ, வி, யூ, டி, எஸ், ஆர், கியூ, பி, ஓ, என். ரிவர்ஸாக எழுத சொல்கிறோம். இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன சொல்கிறேன்? ஆட் நம்பர்ஸ் அப் டு 9 பிளேஸ்டு 1 by 1 ஆஃப்டர் எவ்ரி 2 letters இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை பாருங்களேன். ஸ்டெப் 2 லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து, அதாவது இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆட் நம்பர்ஸ் அப் டு 9, அதாவது 1ஆம் நம்பர்லேருந்து 9ஆம் நம்பர் வரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஒவ்வொரு 2 லெட்டருக்கு நடுவில் போட சொல்கிறோம். இப்போ ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஸ்டெப் 1ல ஒவ்வொரு 2 லெட்டருக்கும் நடுவில் ஒவ்வொரு Z, Y, X, W, V, U, T, S, R, Q, P, O, R, Q, P, O, இங்கே N. ஒவ்வொரு 2 லெட்டருக்கும் அப்புறமே அந்த ஆட் நம்பரை அப்படியே போடுறேன். 1, 3, 5, 7, 9. புரிஞ்சா? எப்படின்னு கிளியராது? PON அப்படியே இருக்கு. ஸோ ஒவ்வொரு 2 லெட்டருக்கு அப்புறமே அந்த ஆட் நம்பரை வந்து என்னை பிளேஸ் பண்ண சொல்கிறான் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து. நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3 என்ன சொல்கிறான்? ஃபாலோயிங் சிம்பிள்ஸ் ஆர் பிளேஸ் இன் த மிடில் ஆஃப் 2 கான்சனன்ட். அதாவது 2 கான்சனன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மிடில் வந்து இந்த சிம்பிளை போடணுமா? அண்ட் திஸ் சிம்பிள்ஸ் பிளேஸ்டு இமிடியட்லி ஆஃப்டர் வவல்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இது 2 கான்சனண்டா? இந்த 2 கான்சனண்ட்டுக்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளை போடும். அட் சேம் ஆர்டரில் போட சொல்லியிருக்கேன். ஒன்றை போட்டுருங்க. அடுத்து இந்த 2 கான்சனண்டா? இது 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சிம்பிளை போடும். ஹேஷ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கான்சனண்ட் கிடையாது. அப்போ இன்பிட்வீனில் சிம்பிள் போட தேவையில்ல. ஆனால்
எனக்கு பப்பல் இருக்கு, யூன்ற பப்பல் இருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான், பப்பல் இருந்தா ஃபர்ஸ்ட் சிம்பிளை இமிடியட்லி ஆஃப்டர் பப்பல் போடுவேன். அப்போ இங்க என்ன செய்வேன், ஸ்டார் போட்டு 5 போடுவேன். இமிடியட்லி ஆஃப்டர் பப்பலுக்கு அப்புறம் அந்த சிம்பிளை போடுவேன். இப்போ இது ரெண்டும் கான்சனன்ட் தான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் அடுத்த சிம்பிள் என்ன இருக்கு, பர்சன்டேஜ். இதை போடுவேன். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட்டே வருவேன். இது ரெண்டும் கான்சனன்ட் தான். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன போடுவேன், அடுத்த சிம்பிளான ஆம்பர்சண்டை போடுவேன். இப்போ அடுத்து பிஓ போட்டுட்டு ஓக்கு அப்புறமா இமிடியட்லி ஆஃப்டர்ல இந்த சிம்பிள் போட்டாச்சா. பேலன்ஸ் உள்ள என்ன அப்படி இருக்கு, கிளியர் எல்லாத்துக்குமே சிம்பிளா தான் இருக்கு. ஸோ அடுத்து the even number up to 8 are placed between the consonant and the symbol. அதாவது ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அப் டு 8 இந்த 4 நம்பர் தான் இருக்கு நமக்கு ஈவன் நம்பர். சரியா, இதை என்ன செய்யணுமா, கான்சனன்ட்டுக்கும் சிம்பிளுக்கும் நடுவில் போடணும். என்ன சொல்றாங்க, கான்சனன்ட்டுக்கு சிம்பிளுக்கு நடுவில் வரிசையா போடணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், இஜெட்டு கான்சனன்ட், இது சிம்பிள், இது ரெண்டுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் 2 போட்டுருங்க, மற்றதை அப்படி எழுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய், இது 1ல் 1 எக்ஸை போட்டுருங்க. எக்ஸுக்கும் ஆஷுக்கும் நடுவில் என்ன செய்யணும், 4 போடணும். அடுத்து என்ன செஞ்சிருவீங்க, W3 BU ஸ்டார் 5 T. இது கான்சனன்ட், இது சிம்பிள். இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்யலாம், 6 போடலாம். 7 6. இப்போ பாருங்க, கான்சனன்ட் சிம்பிள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் 8, பேலன்ஸ் Q 9 PO எக்ஸ்லமெட்ரி L. இப்போ கடைசியா என்ன சொல்றான்னா, லாஸ்ட் 15 எலிமெண்ட்டை ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா, கடைசி 15 வந்து ரிவர்ஸா எழுதணும். அவ்வளோதான், முடிஞ்சு. அதுதான் ஸ்டெப் 4, ஃபைனல் ஸ்டெப் அதுதான். ஸோ இப்போ அன்னோன் ஃப்ளோர் சம் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அன்னோன் பர்சன் சீட்டிங் தான் பார்த்துருப்போம். இது அன்னோன் பர்சன் ஃப்ளோர் சம். ஸோ ரீட் பண்ணி சால்வ் பண்ணாமா, certain number of person live in multi-story building, not more than the 2 person live in adjacent to each other. அதாவது 2 பேருக்கும் மேலே பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ NX 3rd floor 4th ஃப்ளோரில் இருக்காங்கன்னா 2 பேருக்கு மேலே பக்கத்தில் எம்டியாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு லெட்டர் 5th ஃப்ளோர்லேயே வந்து ஜியோ ஏதோ ஒரு லெட்டர் வரக்கூடாது. அதான் இங்கே சொல்லியிருக்கான், நாட் மோர் தென் 2 person, 2 பேருக்கு மேலே பக்கத்தில் எம்டியாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இப்போ என்ன செய்கிறோம், அடுத்து ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்கிறோம்னா, ஒன்லி 2 person between G and T. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு G இங்கே எடுக்கிறேன், 1 2 விட்டு மேலே T. இன்னொரு பாசிபிள் என்ன இருக்கு, G இங்கே எடுத்து 1 2 விட்டு கீழே T இருக்க வாங்கி. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒன்லி 1 floor between G and X. ஒன்லி 1 floor between G and X. ஸோ என்ன செய்வேனா, X does not lives above G. Gக்கு பிலோவில் தான் X இருக்கு. ஒன்லி 1 floor between G and X. ஸோ G and X. The number of person between T and X is 2 less than the G and K. அதாவது Tக்கு Xக்கு நடுவில் GK கம்பேர் பண்ணும்போது 2 கம்மியாக இருக்கான். இப்போ GKக்கு நடுவில் 4 இருந்துச்சுன்னா TXக்கு நடுவில் 2 இருக்கு. GKக்கு நடுவில் இருக்கிறத காட்டிலும் 2 கம்மியாக இருக்குது TX நடுவில். இப்போ Tக்கும் Xக்கும் நடுவில் 4 பேர் இருக்கான். அப்போ Gக்கும் Kக்கும் நடுவில் எனக்கு என்ன இருப்பான், 6 பேர் இருப்பான்.
அவன் என்ன சொல்லிட்டான், எக்ஸுக்கு அப்புறம் தான் கே வரணும்னு சொல்லிட்டான். அப்போ ஜி இங்கே இருக்கா, நான் என்ன செய்வேன், எக்ஸுக்கு அப்புறம் டிக்கு எக்ஸ்க்கு நடுவில் 1 2 3 4 பேர்னா ஜிக்கும் கேக்கும் நடுவில் 6 பேர். அப்போ 1 2 3 4 5 6 விட்டு இங்கே கே. இதுல அதே மாதிரி தான் டிக்கு எக்ஸ்க்கு நடுவில் யாருமே இல்லை அப்படின்னா, டிக்கு எக்ஸ்க்கு நடுவில் யாருமே இல்லை அப்படின்னா ஜிக்கும் கேக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்கு. ஆனால் ஜிக்கு அப்புறம் தான், அதாவது எக்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கே போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிக்கும் கேக்கும் ஒரு ஆளுன்றதை என்னால் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். சரியா? அடுத்து இங்கே வரேன். ஒன்லி 3% பிட்வீன் வி அண்ட் கேன்றான். 1 2 3 விட்டு இங்கே வி. இன்னொரு பாசிபிள் இதுலேயே இருக்கு, போடுறேன். இங்கே டி 1 2 விட்டு இங்கே ஜி, 1 விட்டு எக்ஸ், இங்கே ஏன் இதை இன்னொரு பாசிபிள் போறேன்னா, கேக்கு மேலேயும் 3 விட்டு வி இருக்கலாம், கேக்கு அப்புறமும் 3 விட்டு இங்க வி இருக்கலாம். அதனாலதான் போட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, எக்ஸுக்கு பாருங்க என்ன சொல்றாங்க, T6 எக்ஸாக்ட்லி மிடில் ஆஃப் R and 2 floor above X. எக்ஸுக்கு 1 floor above 2 floor above இருக்காங்களா? இந்த பர்சனுக்கும் டீக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே பர்சன் தான் டீக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்க வேண்டும். ஆர் சிட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எக்ஸுக்கு 2% அபவ் உள்ள பர்சனுக்கும், அதாவது எக்ஸுக்கு 1% 2% அபவ் உள்ள ஜி இருக்கானா, ஜிக்கும் ஆருக்கும் எக்ஸாக்டா நடுவில் டி இருக்கணும். அப்போ ஜிக்கும் டீக்கும் நடுவில் 2 பேர்னா ஆருக்கும் டீக்கும் நடுவில் 2 பேர் போடணும். ஸோ அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டி போனோம் அப்படின்னா, எக்ஸுக்கு 1% 2% அமௌண்ட் உள்ளவனுக்கும் ஆருக்கும் இடையில் எக்ஸாக்டா டி இருக்கும். போட்டாச்சு. ஆல் லிவ்ஸ் 3 floors below L. ஸோ 1 2 இங்கே வந்து L இந்த மறந்துருங்க. சரியா? இதை மறந்துருங்க. எல்லுக்கு 1 floor 2 floor 3 floor லெவலில் 6. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லுக்கு 1 floor 2 floor 3 floor பிலோவில் 6. போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்றேன், நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் பிட்வீன் எல் அண்ட் டி சேம் அஸ் எஸ் அண்ட் கே. சரியா? எல்லுக்கும் டீக்கும் உள்ள 1 2 3 4 5 இருக்காங்க. அப்போ எஸ்ஸுக்கும் கேக்கும் உள்ள 5 இருக்கணும். 1 2 3 4 5 விட்டு இங்கே எஸ் போட்டேன்னா 4 லெட்டர் பக்கத்தில் வந்துடுறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாட் மோர் தென் 2% லிவ்ஸ் அட்ஜசன்ட் டு ஈச் அதர்ன்னு இருக்காங்க. அப்போ நான் என்ன செய்வேன், கேக்கு அப்புறம் தான் எஸ் போடுவேன். 1 2 3 4 5 விட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லுக்கும் டீக்கும் நடுவில் 5 பேரா, இன்னும் இருக்குமா, இன்னும் 2 கொஸ்டின் வந்துடுறேன். செல்லம் போங்க, வந்துடுறேன். ஸோ கேக்கு அப்புறம் 5 விட்டு இந்த இடத்துல எஸ் போடுவேன். அடுத்து என்ன சொல்றாங்க, எம் லிவ்ஸ் 3 floor above எஸ். 1 floor 2 floor 3 floor above இங்கே எஸ். சாரி எம் லிவ்ஸ் 3 floor above எஸ். 1 2 3 இங்கே எம். போட்டாச்சா? எம்வி டஸ் நாட் லிவ் இன் அட்ஜசன்ட் ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா எம்வி அட்ஜசன்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்களா? ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். என்னடா இவ்வளோ நேரம் ஃபிக்ஸ் பண்ணோம் மேடம் அப்படின்னு தோணும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன் மக்களை, இடம் பற்ற மாட்டேங்குது. என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பர் ஆஃப் ஃப்ளோர் பிட்வீன் ஆர் அண்ட் எக்ஸ் இஸ் 1 more than எம்என்பி. ஆர் எக்ஸுக்கு நடுவில் இருக்கவங்க எம்பி, அதாவது எம்பிக்கு நடுவில் 2 பேர்னா ஆர் எக்ஸ்க்கு நடுவில் 3 பேர் 1 மோரா இருக்காங்க அப்படின்னா. ஸோ இப்போ ஆருக்கும் எக்ஸுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எம்முக்கும் பிக்கு நடுவில் 6 மெம்பர்ஸ் இருக்கும். எம் இங்கே இருக்கானா 1 2 3 4 5 6 விட்டு பி போட முடியாது. ஸோ கீழே 1 2 3 4 5 6 விட்டு இந்த இடத்துல நான் பி போடுவேன். சரியா? 5 இடம் பத்தல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி போட்டாச்சு. ஒய் எக்ஸாக்ட்லி மிடில் பிட்வீன் எஸ் அண்ட் பி. ஒய் எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில், அப்போ இந்த இடத்துல ஒய் வருவான்.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சீட் இருக்கும் இப்போ இதில்? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 சீட் இருக்கும். எப்படி பாருங்கள், கரெக்டாக வரும். 27 சீட் வரும். இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? இஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் ஆல் வேர்ட் சேஞ்ச் டு த சக்ஸசிவ் லெட்டர். சக்ஸசிவ் மீன்ஸ் நெக்ஸ்ட் லெட்டர். சரியா? ஒவ்வொரு வேர்டாக போய் எல்லாத்துலேயுமே வந்து நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றுங்க. எதில் அதிக வப்பல் இருக்குன்றாங்க, எந்த ஆப்ஷனில் அதிக வப்பல் இருக்குன்றாங்க. ஸோ நான் எல்லாத்துலேயும் மாற்றினேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 2 வப்பல், செகண்ட் ஆப்ஷனில் 2 வப்பல், தேர்ட் ஆப்ஷனில் 4 வப்பல், ஃபோர்த் ஆப்ஷனில் 3 வப்பல், ஃபிஃப்த் ஆப்ஷனில் 3 வப்பல். அப்போ ஆப்ஷன் சியில் தான் எனக்கு 4 வப்பல் கிடைக்கும். ஸோ இதுதான் எனக்கான ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி மட்டும். சரிங்களா? அதாவது இன்புட் அவுட்புட்டு தான். சரியா? எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ இது மிஸ்ஸிங் இன்புட் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன வரும், செகண்ட் இதில் என்ன வரும், தேர்ட் இதில் என்ன வரும், ஃபோர்த் இதில் என்ன வரும், என்னன்னு சொல்லுவோம். அவன் மெயினாக கொடுத்துட்டான், இன்புட்டை கொடுத்துட்டான். சரியா? இன்புட்டை கொடுத்துட்டு ஸ்டெப் 1 எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் 1ஆம் நம்பர் ஆப்ஷனில் என்ன வரும்னே சொல்லணும். ஸோ இது ஈஸி தான். ஸ்டெப் 1 என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? எல்லா ஆல்ஃபபெட்டையும் ஆல்ஃபபெட்டிக்கலால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பிலாங்குன்றத ஆல்ஃபபெட்டிக்கலால் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், ஆத்தர்ன்றத ஆல்ஃபபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருமா, இந்த இடம் தானே ஆப்ஷன் 1 கொடுத்துருந்தான், கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஸ்டெப் 1ல் இருக்கிறத ஆல்ஃபபெட்டிக்கலால் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். சாரி, இன்புட்டில் இருக்கிறத ஆல்ஃபபெட்டிக்கலால் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ ஆத்தரை ஆல்ஃபபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க, டீலரை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், எம்பையரை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், கோர்ஸை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஸ்டெப் 1 இஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸ்டெப் 2 என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. எக்ஸாக்ட் மிடில் 2 லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதை சேஞ்ச் டு செகண்ட் சக்சீடிங் லெட்டர் மாற்றுறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பாருங்களேன், இந்த 2 மிடில் லெட்டர் இருக்குல்ல, ஓஆர், செகண்ட் சக்சீடிங் லெட்டர், அதாவது பியை விட்டுட்டு கியூ, ஆர் இருக்குன்னா எஸ்ஸை விட்டுட்டு டி, அதுலேருந்து செகண்ட் லெட்டர், செகண்ட் நெக்ஸ்ட் லெட்டர், சக்சீடிங்னா நெக்ஸ்ட், அப்படி மாற்றுறாங்க. ஸோ என்ன செய்கிறாங்க, எல்லா ஆப்ஷனுக்குமே மிடில் 2 லெட்டர் எடுத்து அதோட செகண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றுறாங்க. மிடில் 2 லெட்டர் எடுத்து அதோட செகண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றுறாங்க. இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா செகண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றுறாங்க. ஸ்டெப் 3 என்ன பண்ணுறான்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆஃப் த வேர்ட் சேஞ்ச் டு த ஆப்போசிட் லெட்டர், வவ்வல்ஸ் சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் லெட்டர். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பியோட ஆப்போசிட் லெட்டர் என்ன, ஒய், ஓவோட ஆப்போசிட் லெட்டர் எல், வவ்வல் இருக்குன்னா அதோட நெக்ஸ்ட் லெட்டர் ஜே, மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறான். புரியுதா? ஏதான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டர் போடுறாங்க. சரியா? வவ்வலோட நெக்ஸ்ட் லெட்டர் போடுறாங்க, மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டர், வவ்வலோட நெக்ஸ்ட் லெட்டர். புரியுங்களா? ஸ்டெப் 4 என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன், கவனிச்சுங்க, இங்கே கவனிங்க. இப்போ ஸ்டெப் 3ல் ஒய் எஃப் ஜே என்என்எல்னு இருக்கா, இதோட நம்பர் என்ன, 25. இதோட நம்பர் என்ன, 12. இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வரும், 3, 13. கரெக்டா? ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்த்து வரக்கூடிய நம்பருக்கு ஒரு ஆல்ஃபபெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து லாஸ்ட்டாக போடுறாங்க. இது ரெண்டையும் தூக்கி விட்டு எப்படி பண்ணுறாங்க பாருங்க. இதை வந்து நாளைக்கு டமால் நான் கொண்டு வரேன், இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். சரியா? ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டமாலில். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்ரு லாஸ்ட் லெட்டரோட பிளேஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணணும், அப்போ ஒரு நம்பர் வரும். அதோட ஆல்ஃபபெட்டை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து லாஸ்ட் ஆல்ஃபபெட்டாக போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இதுதான் ஸ்டெப் 4.
ஸ்டெப் 5 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸாக்ட் மிடில் லெட்டர் வந்து 4th சக்சீடிங் லெட்டராக மாற்றிருக்கேன். எக்ஸாக்டாக மிடில் லெட்டர் என்ன இருக்கா, OPQ 4th லெட்டர் R அப்படி மாற்றிருக்கான். T இருக்கா, UVWX 4th லெட்டர் X மாற்றிருக்கான். இப்படி தான் இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?